என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே லெந்து காலங்களிலே அநேக கிறிஸ்துவர்கள் கடைப்பிடிக்கின்ற சில அனுபவங்களை குறித்து நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம். அதாவது சுய வெறுப்பு 40 நாட்கள் மட்டுமா, உபவாசம் 40 நாட்கள் மட்டுமா, உபவாச ஜெபம் 40 நாட்கள் மட்டுமா, பரிசுத்தம் 40 நாட்கள் மட்டுமா, வாழ்க்கை மாற்றம் 40 நாட்கள் மட்டுமா, பக்தி 40 நாட்கள் மட்டுமா என்ற தலைப்புகள் அடிப்படையிலே நாம் செய்திகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேரை கேட்டில்லை என்று எனக்கு தெரியாது, கடவுள் அறிவார். என் அன்புக்குரியவர்களே, லெந்து காலங்களிலே இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் கடைப்பிடிக்கின்றோம். ஒரு தகப்பனாருக்கு 7 பிள்ளைகள், எல்லாருக்கும் திருமணமாகி வெவ்வேறு இடங்களிலே இருக்கிறார்கள். ஆனால் ஒருவரை பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க குடும்பம் உண்டு, அவங்க உண்டு, அப்படி இருப்பாங்க. இதனால் தகப்பனுக்கு ஒரு பெரிய கவலை, ஒரு வேதனை. ஒரு நாள் தன்னுடைய எல்லா பிள்ளைகளை கூப்பிட்டார், 7 பிள்ளைங்களை கூப்பிட்டு அவரை பார்த்து சொன்னார், அப்பா எனக்கு ஒரு ஆசை, சொல்லுங்கப்பா. நீங்கள் எல்லாம் அங்கங்கே தனியாக இருக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனால் எனக்கு என்ன ஆசைனாக்கா, நீங்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் ஒரு இடத்துல, எல்லா குடும்பங்களும் ஒரு இடத்துல ஒன்றா கூடணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அன்றைக்கி நல்லா விருந்து பண்ணி சாப்பிடணும், அன்பாக இருக்கணும், அந்த நாள் முழுதும் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கணும், அப்படி அதான்ப்பா எனக்கு ஆசைன்னு சொன்னாராம். 7 பிள்ளைங்க சொன்னாங்களா, இதெல்லாம் என்னப்பா பெரிய விஷயம், நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்கிறோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியே என்ன செய்தாங்க, 7 பிள்ளைங்களும் அடுத்த நாளிலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள், வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் 7 பிள்ளைங்களுடைய குடும்ப, மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, நல்லா விருந்து செய்து சாப்பிடுவாங்க. இப்படி வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இடம் நடந்ததுனாக்கா, வருடங்கள் போக போக இந்த 7 பேருக்குள்ளே அன்பு குறைய ஆரம்பித்தது, மகிழ்ச்சி குறைய ஆரம்பித்தது, சந்தோஷம் குறைய ஆரம்பித்தது. காரணம், ஏதோ தகப்பனார் சொல்லிட்டாரு, இது அவருடைய ஆசை, அதை நாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இதை செய்து என்ன பண்ணாங்க, தகப்பனுடைய ஆசைக்காக இதை அவங்க ஒன்றா கூடினாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க, விருந்து சாப்பிட்டாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் நாள் அடைவில் அவைகளை ஒவ்வொன்றாக விட்டு விலகக்கூடிய, ஒவ்வொருத்தரா விலகி போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. தந்தையினுடைய விருப்பம் என்ன, இப்படி பிரிந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் குடும்பம் இப்படியாவது ஒன்று சேரும்போது தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டு அந்த அன்பில் உறுதியாக இருப்பாங்க, நிலைத்திருப்பாங்க, சந்தோஷத்தில் உறுதியாக இருப்பாங்க, நிலைத்திருப்பாங்க, ஒருவரை அணைத்து வாழ்வாங்க அப்படின்னு அவர் நினைத்து அந்த சொன்ன அந்த ஆசையை அவர்கள் நிறைவேற்றாமல் போனார்கள். அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. தந்தையினுடைய விருப்பத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ அவர் சொன்னார், ஆசைப்பட்டார், அவ்வளோதான். ஆனால் அது நிரந்தரமாக வாழ்க்கையில் நடக்கலை, நிறைவேறலை, அப்படியே அது போய்ந்து விட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிதான் இந்திய நாட்களிலே இந்த லெந்து காலங்கள் கடைப்பிடிக்கிற
கடைப்பிடிப்புகள் இருக்கிறது. அதாவது இந்த 40 நாள் லெந்து நாளில் கடைப்பிடிக்கணும்னு ஒருவேளை அந்த நாட்களிலே இது ஒரு பாரம்பரியமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கடைப்பிடிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு இது குறித்து வேதத்தில் எந்த ஒரு குறிப்புகளோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்றாலும் இதனாலே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பயன் உண்டாகும், நன்மை ஏற்படும், ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொல்லி அந்த நாட்களிலே இந்த நாட்களை குறித்திருந்தார்கள், கடைப்பிடிக்க அவர்கள் ஆரம்பித்தார்கள். அது தொண்டு தொட்டு சபைகளில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அவைகளினாலே இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாயிருக்கிறதா, திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்ன கேள்விக்குறிதான். காரணம் என்ன, ஏதோ அவங்க அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதை 40 நாள் கடைப்பிடிக்கணும், 40 நாள் செய்யணும், 40 நாள் கறி மீன் சாப்பிடக்கூடாது, 40 நாள் ஷேவ் பண்ணக்கூடாது, 40 நாள் ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, 40 நாள் எந்த சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது, 40 நாள் காவி உட தான் அணிஞ்சிருக்கணும். இப்படி பல காரியங்களை செய்து கொண்டு இதை கடைப்பிடிக்கிற ஒரு அனுபவம் தான் இந்த நாட்களில், இந்த 40 நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த நாட்கள் ஏன் ஏற்படுத்தப்பட்டது, எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, இதனால் என்ன பயனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி யாரை சிந்திக்கிறதில்ல, யோசிக்கிறதே இல்லை. ஆனால் ஒன்று கரெக்டாக பண்ணுவாங்க, 40 நாள் சுயவரிப்பு காணிக்கை கரெக்டாக கொண்டு போய் கொடுப்பாங்க, 40 நாள் பிடி அரிசி சேர்த்து வச்சுதான் கண்டிப்பாக கொண்டு போய் கொடுப்பாங்க. இந்த 40 நாள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தவறாமல் ஆலயத்திற்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. எதன் அடிப்படையில்? பக்தியின் அடிப்படையில், ஏதோ ஒரு கடமைக்காக இதை செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பக்தியாக இருப்பதற்கு ஏதோ ஒரு இடத்தையோ அல்லது ஏதோ ஒரு நாட்களையோ ஏதோ ஒரு காலங்களையோ நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது, அதை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் கிராமத்தில் சின்ன வயசாக இருக்கும்போது, கிராமத்தில் திருவிழா நடக்கும்போது ட்ராமா போடுவோம், ஒரு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராமா போடுவோம். அதில் நடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மேக்கப்பெல்லாம் போட்டுன்னு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு நடிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு. நடிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அந்த ட்ராமா முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நடிக்கிறவங்கெல்லாம் எல்லா வேஷத்தை கலைந்து போட்டு பழையபடி மாறிடுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி இந்த லெந்து கால நாட்களுடைய அனுபவங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுடைய மாறிவிட்டிருக்கிறது, சந்தேகமே கிடையாது. சாம்பர் புதன் என்று ஆரம்பிக்கிற அந்த நடிப்பின் பக்தி வேஷம் ஈஸ்டர் அன்னைக்கு தான் முடியுங்க. அதோட அடுத்த சாம்பர் புதன்ல ஆரம்பிக்கும். வேதனையான ஒரு காரியம், கடவுள் வெறுக்கிற ஒரு காரியம், நடிப்பு. உண்மையான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும், உண்மையான ரட்சிப்பு உண்டாக வேண்டும், உண்மையான ஒரு மாற்றம் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். அதற்காக தான் இந்த லெந்து கால நாட்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எப்படி இந்த 40 நாட்களில் இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், என்ன செய்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம்.
இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளோ நாள் நாம் இப்படியே நம்ம ஏமாற்றி கொண்டிருக்க போகிறோம்? கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். வேஷம் போடுவதை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலாவது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுகிறதா? ரட்சிப்பு உண்டாகிறதா? மனமாற்றம் உண்டாகிறதா? வாழ்க்கை மாற்றம் உண்டாகிறதா? பரிசுத்தத்தை நான் வளர வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்க முடிகிறதா? ஜப வாழ்க்கையில் நான் இன்னும் முன்னேறி செல்வேன் என்ற அந்த தாகம் உண்டாயிருக்கிறதா? இயேசுக்கு நான் பின்பற்றி செல்வேன், இயேசுக்காக என்னை ஒப்பு கொடுப்பேன், என் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுக்கு பின்பாய் செல்வேன் என்று சொல்லி அந்த ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவம் உண்டாயிருக்கிறதா? இல்லை என்றால் பரிதாபம் தான், பரிதாபம். அன்பு சகோதர சகோதரிகள், 40 நாட்கள் லெந்து காலங்கள் எப்படி கழித்திருக்கிறோம், எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம், எப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம்? இந்த 40 நாட்களில் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இல்லை என்றால் இன்றைக்கு சரி செய்து கொள்வோம். காலம் இல்லை, இனி காலம் செல்லாது. நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம், வாழ்க்கையில் மாற்றங்களை பெற்றுக்கொள்வோம், இயேசுவை அழைப்போம், இயேசுவை உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மிக மிக அடித்தளமான ஒரு வாழ்க்கை. பக்தியாய் வாழ்ந்தது போதும், நடித்தது போதும். உண்மையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். கடவுள் அதை எதிர்பார்க்க விரும்புகிறார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.